ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா கண்டிஷனல் ரெண்டரிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கண்டிஷனல் ரெண்டரிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணையில் நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி இந்த காம்பனண்ட்டை டிஸ்ப்ளே பண்ணணும், யூசர் ரெலவென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம காம்பனண்ட்டை வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ணுறது தான். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து ஷோ பண்ணி ஹைட் பண்ணுற மாதிரி லாஜிக் வந்துட்டு கண்டிஷனல் ரெண்டரிங்கில் வந்து எழுதணும். நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ இஃப் இஃப் எல்ஸு டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் ரியாக்ட்லேயும் நம்மளால் வந்துட்டு அந்த இஃப் கண்டிஷன் எல்லாமே யூஸ் பண்ண முடியும். லெட்ஸ் see the எக்ஸாம்பிள். இப்போ நம்ம இங்கே ஒரு காம்பனண்ட் வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிட்டிங் டாட் ஜேஎஸ்எக்ஸ் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டாக இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ப்ராப்ஸ் வந்துட்டு இந்த காம்பனண்ட்டுக்கு ரிசீவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் லாக்இன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ஸ் வந்துட்டு பேரண்ட் காம்பனண்ட்லேருந்து ரிசீவ் ஆகுது. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்துட்டு நம்ம ஜேஎஸ்எக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதை வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த ரிட்டர்ன் எடுத்துட்டு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, இஃப் கண்டிஷன் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா சப்போஸ் இஃப் இஸ் லாக்இன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு பேரண்ட் காம்பனண்ட் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ வெல்கம் பேக் அப்படின்னு சொல்கிறேன். அதே வந்துட்டு இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்துட்டு நான் ஒரு ரிட்டர்னில் வந்துட்டு என்ன ஹெல்ப் பண்ணுறேன்னா ஹலோ ப்ளீஸ் லாகின் அப்படிங்கிற மாதிரி நம்ம அசைன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த காம்பனண்ட்டை பேரண்ட் காம்பனண்ட்லேருந்து கால் பண்ணலாம். ஸோ அதை கால் பண்ணுறதுக்கு நான் இங்கே வந்துட்டு கிரீட்டிங்ஸை வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை இம்போர்ட். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து நம்ம எந்த ப்ராப்ஸுமே அனுப்பலை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டிஃபால்ட்டாக இது வந்து ஃபால்ஸ் கண்டிஷன் போயிட்டு ஹலோ ப்ளீஸ் லாகின்ங்கிறது வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு நம்ம ஒரு ப்ராப்ஸ் வந்து அனுப்புகிறோம். என்ன ப்ராப் நாங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அந்த ப்ராப்ட் வந்துட்டு இங்கே வேல்யூ வந்து ட்ரூ அப்படின்னு அனுப்புனோம்னா இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு ஹலோ வெல்கம் பேக் அப்படிங்கிற வந்து மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஸோ இதே இல்லாமல் டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ஆஃப் இஃப் எல்ஸ் போடுறதுக்கு பொதுவாக நம்ம வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் வச்சு எழுதலாம். எப்படின்னா இங்கே ரிட்டர்ன் போட்டுட்டு இங்கே வந்துட்டு நம்ம சிங்கிள் இது தானே ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு டிவ்வுக்குள்ளே வந்துட்டு டிவ்ல கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிட்டு இஸ் லாக்ட் இன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன ஜேஎஸ்எக்ஸ் டேக் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹலோ வெல்கம் பேக் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணோம் இல்லையா. ஸோ அதை வந்துட்டு நான் இங்கே போட்டுக்கிறேன் h1 டேக்குள்ளே h1 டேக்குள்ளே ஹலோ வெல்கம் பேக் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து டெர்னரி ஆப்ரேட்டர்னா ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுட்டு வர்றது, இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இது ஃபால்ஸுங்கிறப்போ நம்ம இங்கே ஒரு கோலன் போட்டுட்டு நம்ம என்ன வேணுமோ அதை வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். நான் வந்து h1 டேக்குள்ள ஹலோ ப்ளீஸ் லாகின் அப்படிங்கிற மெசேஜ் வந்துட்டு ப்ளீஸ் லாகின் அப்படிங்கிறது கொடுத்து இப்போ நமக்கு இன்ஸ்டெட் ஆஃப் இஃப் எல்ஸ் போடுறதுக்கு பொதுவாக நம்ம வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் வச்சு எழுதுறோம். இப்போ நான் இங்கே கண்டிஷன் ஃபால்ஸ் பண்ணேன்னா அதே மாதிரி இன்புட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உடனே வந்து ப்ளீஸ் லாகின்ங்கிற மெசேஜ் வந்து ஓகே. ஸோ இன்னும் மோஸ்ட்டாக என்ன காமனாக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ட் அப்படிங்கிற ஒரு அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கிறதா அசைன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஒரு வந்து டிவ் கிரியேட் பண்ணிட்டு ஷோ நோட்டிஃபிகேஷனுங்கிற ஒரு ஸ்டேட்டுன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் கிரியேட் திஸ் ஸ்டேட் கான்ஸ்ட் ஷோ நோட்டிஃபிகேஷன் ஷோ நோட்டிஃபிகேஷன். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு இது ஸ்டேட் வந்துட்டு ரியாக்ட் ஸ்டார்ட் அதில் வந்து இனிஷியலாக ஃபால்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபால்ட்டாக இது ஃபால்ஸ்ன்னு இருக்கிறதுனால அண்ட் போட்டுட்டு ஸோ சின்ஸ் இது ஃபால்ஸுங்கிறனால இது என்டையர் இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, ஸோ சிம்பிளாக வந்து ஒரே கண்டிஷனில் வந்து ஷோ பண்ணணும்னா இந்த அண்ட் ஆப்ரேட்டர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ நான் இங்கே ட்ரூன்னு மாற்றினேன்னா லெட்ஸ் சேஞ்ச் இட் ட்ரூ. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ ஹேவ் அ நியூ நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு வந்திருக்கா. ஸோ இது ஒன் ஆஃப் த மோஸ்ட்லி யூஸ்டு ஆப்ரேட்டர்ஸ் இந்த கண்டிஷனல். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் கூட யூஸ் பண்ணி நம்ம கண்டிஷனல் ரீரெண்டரிங் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ணுறோம். ரெண்டரிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணிட்டு
REFCன்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதுல வந்து ஸ்டேட்டஸ்ங்கிற ஒரு ப்ராப் வந்து ரிசீவ் பண்றதா அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டேட்டஸ். இந்த ஸ்டேட்டஸ் ப்ராப்பை வச்சு நம்ம வந்துட்டு நமக்கு என்ன டேட்டா வேணுமோ வந்துட்டு அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இந்த ரிட்டர்ன் எடுத்துக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஸ்விட்ச் காம்பனண்ட் வந்து நோட் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்விட்ச் காம்பனண்ட் வந்துட்டு இனிஷியலாக ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரிசீவ் ஆகுது. ஸோ ஸ்விட்ச் லைன் இருக்கும், நம்ம கேஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ இங்கே கேஸ் வந்துட்டு லோடிங் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம்? இங்கே ரிட்டர்ன் போட்டுட்டு டிவ் லோடிங். இப்போ அதே வந்துட்டு இது ஆட்டோஃபில் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் படியே பார்க்கலாம். இப்போ இதில் என்ன இருக்குது? இப்போ நான் வந்து ஸ்டேட்டஸ் வந்துட்டு எரர்னு பாஸ் பண்ணேன்னா எரர் ரெக்கார்டு, சக்ஸஸ்ன்னு பாஸ் பண்ணேன்னா டேட்டா ஃபெச்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி இருக்கா? இந்த காம்பனண்ட்டை பேரண்ட் காம்பனண்ட் வந்து நம்ம கால் பண்ணணும். இங்கே இன்ஸ்டலேஸ் பண்ணிக்கிறேன். இந்த காம்பனண்ட்டை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன ப்ராப் வந்து அனுப்பணும்? ஸ்டேட்டஸ்ங்கிற ப்ராப் வந்து அனுப்பணும். கரெக்டாக? இந்த ஸ்டேட்டஸ்ல வந்துட்டு நம்ம ஒன்லி ஸ்ட்ரிங் மட்டும் அனுப்புறதுனால நம்ம கர்லி பிரேஸ் தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் நான் இப்போதைக்கு ஹார்ட் கோட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து லோடிங்கிற ஸ்டேட்டஸ் அனுப்புனா என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன எரர் சொல்லுது? ரெஃபரன்ஸ் எரர், ஷோ நோட்டிஃபிகேஷன் இஸ் நாட் டிஃபைன்ட். இல்லையே, இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரெக்வஸ்டட் மாடல் கண்டிஷனல் ஸ்டேட்டஸ் டசன்ட் ப்ரொவைட் எக்ஸ்போர்ட். ஓகே, அதை சேவ் பண்ண விட்டேன். ஓகேங்களா? இப்போ ரெண்டர் பண்ணீங்கன்னா இப்போ வந்து நமக்கு லோடிங்கிறது வந்து வருது. கரெக்டா? இப்போ அதுக்கு பதிலாக இப்போ நான் எரன்கிற ஸ்டேட்டஸ் வந்துட்டு பேரண்ட்லேருந்து சென்ட் பண்ணுறேன்னா உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நமக்கு எரர் ரெக்கார்டு அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ மோஸ்ட்லி கண்டிஷனல் ரெண்டரிங் வந்துட்டு பேஸ்ட் ஆன் த நீட் வந்துட்டு காம்பனண்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறது தான். ஐ ஹோப் இட் இஸ் அண்டர்ஸ்டாண்ட் டு யூ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.